அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தை அமாவாசை அன்னைக்கு யாருக்கு தானம் செய்ய வேண்டும், என்ன பொருட்களை தானம் செய்ய வேண்டும், எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும், முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருடத்தில் வரும் முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் இதை தவறவிடக்கூடாத முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. வருடத்தில் வரும் மற்ற 23 அமாவாசைகளில் விரதம் முன்னோர்களை வழிபட முடியலைனாலும் பரவாயில்ல, இந்த அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வருடம் முழுவதும் வரும் அமாவாசை விரதம் இருந்த முன்னோர்களை வழிபட்ட பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். தை அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் நம்முடைய 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். 2025 ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதி இருக்கிறது. இது பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றொரு தனிச்சிறப்பாகும். தை அமாவாசை நாளில் 3 பொருட்களை தானமாக கொடுப்பது சிறந்த அமாவாசை அன்னைக்கு எந்த பொருட்களை தானம் செய்ய வேணும், யாருக்கு தானம் செய்ய வேணும், எந்த மாதிரியான பொருட்களை தானம் அளித்தால் நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபட முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதோடு தானம் வழங்குவது முக்கியமானதாகும். தை அமாவாசை அன்னைக்கு அந்தணர்களுக்கு தானம் எல்லா அந்தணர்களுக்கும் தானம் கொடுக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்கள். அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களையும் தானம் அளிப்பது சிறப்பானதாகும். தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணருக்கு இந்த 3 பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே நம் முன்னோர்களை சென்று சேரும் என்பது நம்பிக்கையாக கூறப்பட்டு வருகிறது. சனிக்கார கத்துவம் உடையவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது. அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள், சாலை ஓரங்களில் இருப்பவர்கள், கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வது சிறப்பானதாகும். சாலையோரங்களில் இருப்பவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது நல்லது. சாலையோரங்கள் இருப்பவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பதும் நல்லது. குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கு, பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்கு ஏற்றதாக இருக்கும். தை அமாவாசை அன்னைக்கு இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்ருக்களின் ஆசையை பெற்றுத்தரும். அதனால் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட முடியும். தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட வேணும். இது அவர்களை திருப்தி அடை செய்ய என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்களும் பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள், தவறுகள் ஆகியன நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகமாக கூறப்பட்டு வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய 3 அமாவாசைகள் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை ஆகியவை சிறப்பு பெற்றதாகும். தை மாதம் என்பது தேவர்களுக்கு விடியகாலை நேரம் என நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நேரமாகவும் பார்க்கப்படுகிறது. 29ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 11:55 மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். தை அமாவாசையோட திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. 29ஆம் தேதி காலையில் 9:21 மணிக்கு பின்னர் தான் திருவோண நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்த பிறகு உணவு படையலுக்கான நேரமாக மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை ஆகும். விளக்கேற்றி வழிபடுவதற்கு 6 மணி முதல் 7 மணி வரை உகந்த நேரமாக பார்க்கப்படுகிறது. நீர்நிலைகள், வீடு ஆகிய இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த பின்னர் அன்றைய நாளே அன்னதானம் செய்ய வேணும். மாலை நேரத்தில் கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பாக அமையும். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருந்தே விளக்கேற்றி வழிபடலாம். தை அமாவாசை அன்னைக்கு காலையில் தர்ப்பணம் கொடுப்பது, மதிய நேரத்தில் படையல் வைப்பது, மாலையில் விளக்கேற்றி வழிபடுவதை கடைபிடிக்க வேணும். தை அமாவாசை நாளில் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமியே அம்பாளுடன் அக்னி தீர்த்தத்திற்கு எழுந்தருளி புனித நீராடுவார். இந்த நாளில் புனித நீர் ஆடினால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். தை அமாவாசை திருநாளில்தான் திருக்கடையூரில் அபிராமி பட்டார் அபிராமி அந்தாதியை அருளிய திருநாள் ஆகும். தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பாள்
அமாவாசை நாளில் தன்னுடைய காதில் இருந்த கம்மலை வானில் வீசி எறிந்தார். முழு நிலவு தோன்றச் செய்து அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை தந்தருளினாள். அமாவாசை நாளில் முழுநிலவு தோன்றி அபிராமி பட்டர் உயிர் வாழ வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் கூட அதை மாற்றி அம்பிகை அபிராமி பட்டரை காத்தருளி திருநாள்தான் தை அமாவாசை. இந்த உற்சவம் இன்றும் திருக்கடையூரில் வெகு விமர்சையாக தை அமாவாசை என்று நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. தீராத கஷ்டத்தில் இருப்பவர்கள், நம்முடைய வாழ்க்கை மாறாதா என நினைப்பவர்கள், மோசமாக இருக்கும் தலையெழுத்து மாற வேண்டும் என நினைப்பவர்கள் தை அமாவாசை நாளில் காலையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணும். மாலை 6 மணிக்கு பிறகு வீட்டில் நெய் விளக்கேற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார வேண்டிக் கொண்டு அபிராமி அந்தாதியின் 100 பாடல்களையும் பாடுவது சிறப்பாகும். 100 பாடல்களையும் பாட முடியாதவர்கள் அபிராமி அந்தாதியில் உள்ள சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் பாடலாம். அப்படி பாடும் பொழுது நல்ல பலன்களை தரும். அபிராமி அந்தாதி பாடலை தை அமாவாசை அன்னைக்கு மொட்டை மாடியில் உட்கார்ந்து திறந்த வெளியில் படித்துவிட்டு வானத்தை நோக்கி பார்த்து வழிபட வேணும். இந்த பாடல்களை மனதார பாராயணம் செய்துவிட்டு வானத்தை பார்த்தால் அங்கு அன்னை அபிராமியின் வடிவம் தெரிவதை நம்மால் உணர முடியும். அபிராமி அந்தாதியை மனமுருக பாடியவர்களுக்கு அபிராமி அருளால் துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும். தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறார். சூரியன் பிதுர்காரன் என்றும் சந்திரன் மாதுர்காரன் என்றும் அழைக்கின்றனர். அமாவாசை என்பது மாதுர்காரனும் பித்துர்காரனும் ஒன்றாக இணைக்கும் காலமாகும். பிதுர்காரர்களான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. மேலும் ஆடி மாதம் வரும் அமாவாசை என்று முன்னோர்களை வரவேற்கும் மாதம் தை அமாவாசை என்று அவர்களுக்கு விடை கொடுக்கும் காலமாகும். ஒருவர் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களை வழிபடாமல் மற்ற தெய்வங்களை வழிபட்டால் எந்தவித பலன்களும் கிடைப்பதில்லை. தை மாத அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அமாவாசை நாளில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை ஆகியவற்றுக்கு உணவளித்து பசியை போக்கினால் கடவுளின் ஆசியோடு முன்னோர்களின் ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அமாவாசை நாளில் அன்னம், கருப்புளுந்து, கருப்பு எள், வெல்லம், உப்பு, ஆடைகள் போன்றவற்றை ஏழை எளியோருக்கு தானம் அளிப்பது புண்ணியம் சேர்க்கும். முன்னோர்களின் ஆசியும் பெற்றுத்தரும். தை அமாவாசை நாளில் இப்படி செய்தால் இரட்டிப்பு பலன்களை பெற்றுத்தரும். பல்வேறு காரிய தடைகளை போக்கி நல்ல பலன்கள் கிடைக்க அருள் புரிகிறார்கள். அமாவாசை நாளில் முன்னோர்களை வணங்கினால் அவர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அமாவாசை என்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை அன்னைக்கு பிறக்கும் குழந்தைகளின் மூளை அதிவேகமாக வேலை செய்யும். அவர்களின் புத்தி மிகவும் கூர்மையாக செயல்படும். அவர்களை சரியான முறையில் செயல்படுத்தினால் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும். அமாவாசை தினத்தில் பிறப்பவர்களுக்கு தலையில் இரட்டை சுழி இருக்கும். அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் குடும்ப அமைதி பெற்று சிறந்து வாழலாம். முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாயாள அமாவாசை தினங்களில் திதி கொடுப்பது ரொம்ப நல்லது. முன்னோர்கள் உயிருடன் வாழும்போது அவர்களை சரிவர கவனிக்காததால் அவர்கள் அடையும் துன்பங்கள் யாவும் பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்களை சேர்வதாக கூறப்படுகிறது. பாவங்களில் பெரிய பாவம் பித்ருக்களின் கர்மா நிறைவேறாமல் இருப்பதுதான். நம்மை பெற்ற தாய், தந்தை, தாத்தா, பாட்டிகள் தான் பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பித்ருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ருலோகம் செல்கின்றனர். அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்ததியினரை ஆசீர்வாதம் செய்வார்கள். தை அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அதன் பின்பு வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம், துளசி மாலை போட வேண்டும். படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்துவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். தை அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கோதுமை தவிடு, அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை நாளில் பசுவிற்கு தானமாக கொடுக்க வேணும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து முடிக்கும் வரை தெய்வம் சம்பந்தமான பூஜைகள் எதுவும் செய்யக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது.
இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.